உறுதியா சொல்றேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது. நான் உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். உங்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு பிரதமர் ஐயாட்டியே போய் நான் பேசி அந்த திட்டங்களை வாங்கி வருவேன். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க வருங்காலம் நல்லா இருக்கணும்ன்றதான் எனக்கு ஒரே குறிக்கோள். சரியாமா? ஓகேவா? அப்ப ஏப்ரல் 19ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க? முதல்ல வாக்குச்சாவடி போகணும், காலையிலே போயிடணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவாதீங்க, முதல்ல போயிடுங்க. போயிட்டு ஓட்டர் ஐடியோ பூத் ஸ்லிப் எல்லாம் போய் காமிச்சு வாக்குச்சாவடி பெட்டியில இருக்கும். அதுல 6வது, அதான் கரெக்டா சொல்றாங்க, 1 2 3 4 5 6 2 வாக்குப்பெட்டி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போட்டிடுறதுனால அந்த 2 வாக்குப்பெட்டி இருக்கும். நீங்க முதல் வாக்குப்பெட்டியில 6வது வரிசை எண்ல சௌமியா அன்புமணி என்னுடைய பேரு, என்னுடைய புகைப்படம் போட்டோ இருக்கும், பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும். அந்த சின்னத்து பக்கத்துல இருக்கிற பட்டன் நேர் எதிர் பட்டன் நீங்க அமுத்தணும். நல்லா அமுத்துனீங்கன்னா சத்தம் வரும். சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போட்டதாக அர்த்தம். அந்த வாக்கு செலுத்தினீங்கன்னா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு விழும். எல்லா ஓட்டும் மாம்பழ சின்னம் தானே விழும். தெரியாம போட்ட மாட்டீங்க. நீங்க எல்லாம் போடுவீங்க தெரியும். நீங்க போட்ட ஒவ்வொரு வீட்டும் நம்ம குழந்தைங்களுக்கான வாக்கு, நம்ம குழந்தைங்களோட வளமான எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய மாம்பழ சின்னத்துக்கான வாக்கு என்று தைரியமா இருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்ன்றத என்னுடைய ஒரே குறிக்கோள். சரியா? மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உரிமையா கேட்கிறேன், பாசத்தோட கேட்கிறேன், உங்க வீட்டு பொண்ணா கேட்கிறேன், என் தங்கச்சி கிட்டே என் தம்பிங்க கிட்டே கேட்கிறேன். சரியா? நன்றிமா, நன்றி. நமது சின்னம் பாட்டாளியின் சின்னம், பெண்களின் சின்னம், வெற்றியின் சின்னம், மருத்துவர் ஐயாவின் சின்னம், சின்னையாவின் சின்னம், அன்பு தம்பிகள் சின்னம், தங்கைகள் சின்னம், வெற்றி சின்னம், சின்னம்.